ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1.5 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் சிறுபருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு, கிளியராக தெரியும். வாஷ் பண்ண அப்புறமா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட் பை சைடு வந்து தாளிக்கிறதுக்குள்ளதும் ரெடி பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். மிளகு, கருவேப்பிலை, சீரகம் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. ஊற்றின அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி தாளித்து ஊற்றுறதுக்கானது வந்து ரெடி பண்ணுவோம். கடாய் வச்சுக்கோங்க, ஹீட் ஆகட்டும். ஆன அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக சீரகமும் போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வெடிக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதை இறக்கிட்டு இந்த தாளிச்சதை வந்து நம்ம அந்த குக்கரில் வைக்க போகிறதுல ஊற்றணும். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சட்னியோட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.